தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தனி கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் தனது கட்சிக்கு தேர்தலில் வியூகம் வகுப்பதற்காக பிரசாந்த் கிஷோரை களமிறக்கியுள்ளார். இந்நிலையில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த பிரசாந்த் கிஷோர் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா தனித்தே போட்டியிடும், விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைப்பார் என்று கூறியுள்ளார். விஜய் தீவிர அரசியலில் வருவதற்கு முன் சீமானின் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாவேகாவின் முதல் மாநாட்டில் பேசிய விஜய் தமிழில் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று பேசினார். அதுவரை விஜயுடன் உறவு கொண்டாடிய சீமான் அதன் பின் அவரை விமர்சிக்க தொடங்கினார். இதையடுத்து விஜயை அதிமுக கூட்டணிக்கு இபிஎஸ் இழுப்பார் என்று வலுவாக பேசப்பட்டது. இதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அதிமுக தரப்பிலிருந்து விஜய் குறித்தோ விஜய் தரப்பிலிருந்து அதிமுக குறித்தோ எந்த விமர்சனமும் எழவில்லை. இதன் காரணமாக கூட்டணி கனவு நிறைவேறும் என்று அதிமுகவினர் எதிர்பார்த்து காத்திருக்க தற்போது பிரசாந்த் கிஷோர் கூறியிருப்பது அதிமுகவினரின் கனவை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளது. கருத்து கணிப்புகள் பலவற்றில் அதிமுகவின் வாக்கு சரிய தொடங்கியுள்ள நிலையில் தாவேகாவின் கூட்டணி கணக்கும் தப்பிவிட்டதால் அதிமுகவினர் ஏமாற்றத்தில் உள்ளனர்.